இந்த பைரவி வந்துட்டு இப்போ ரொம்பவே தப்பு தப்பா பேசுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு இந்த சொத்த குடுக்கத்துல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அதே சமயம் கௌதம் கூட இலக்கியா மட்டும் வந்துரவே கூடாது அப்டின்ற மாரி சொல்லி, இப்போ இலக்கியாவ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பைரவி. இத கேட்டதுக்கு அப்புறமா, "நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு அசிங்கம், அவமானம் எதுவுமே இல்லையா? இதுக்கு முன்னாடி தான் கௌதம் வந்துட்டு அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டான். அது மட்டும் இல்லாம நீ இலக்கியாவ கடத்தறதுக்கு பிளான் பண்ணன்னு சொல்லிட்டு அப்ப அதாவது நீ வாயில சொன்ன அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கணும். அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் விட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி வந்துட்டு இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜானகி வந்து சொல்ற விஷயத்த கொஞ்சம் கன்சிடர் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இலக்கியாவுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத்தை கூடயும், அது மட்டும் இல்லாம கார்த்திக் கூட எல்லார் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா? அவர் இருந்துகிட்டு, "அம்மா இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. கௌதம் அண்ணன நான் இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு, "சரிப்பா சீக்கிரமா போயிட்டு வா." அப்படின்னு உடனே இந்த பைரவி வந்து சொல்றாங்க. "கார்த்திக் ஒரு நிமிஷம் நில்லு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, "என்ன பைரவி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பணம் வாங்கிட்டு வரணும், அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றியா? முதல்ல கார்த்திக் வந்துட்டு நேரா போயிட்டு கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வந்து அவன் வாங்கிட்டு வருவான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சொல்ல போயிட்டு, கடைசியில "அது இல்ல அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொத்த குடுக்கறதுல எனக்கு ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஜானகிக்கு இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சுருது. அது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்துட்டு, "என்ன அத்த சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "ஆமா கார்த்திக், நான் சொல்றத கேளு. கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்துலாம் எதுவுமே தேவை கிடையாது. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே இருக்கட்டும். கௌதம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய மட்டும் பாரு." அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வளர ஆரம்பிச்சுர்றா. ஆனா, அதே சமயம் இந்த பைரவி வந்துட்டு இப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கும், ஜானகிக்கும் பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சுருது. ஒரு பக்கம் ஜானகி இருந்துட்டு, "என்ன பைரவி பேசிட்டு இருக்க நீ? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சொத்த குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல அண்ணி. நீ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கேளுங்க. கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்த குடுக்க வேணாம்." அப்படின்னு உடனே பயங்கர கோவம் வந்து இந்த பைரவிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறது மட்டும் இல்லாம, நாங்க அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்பல. நீ கௌதம வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த சொத்த வந்து கௌதமுக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாயால சொன்னியோ, அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. கௌதம அப்படின்னா கொல்ல பார்த்தது நீ தானா? அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த பைரவிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலிக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சொத்து கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவையும் அவ போராடி செஞ்சுட்டு இருக்கா. அதில பைரவி மறுபடியும் மறுபடியும் சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.